நிறைவு கருத்தை முன்வைக்க அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்குள்ளாகவே இந்த கூட்டம் பண்பட்ட கூட்டமாக நான் பார்க்கிறேன். காரணம், தம்பி லைலாமணி முதலிலே வருகிற போது இருந்த ஆர்ப்பாட்டம் இரண்டாவது சுற்றுக்கு வருகிற போது கொஞ்சம் சற்று குறைந்திருந்தது. ஏனென்றால் இங்கு இருந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி இருக்கிறீர்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு நம்புகிறேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பெரும்பான்மையாக வெளியேறி இருக்கிறார்கள். அண்ணன் செங்கோட்டையன் இப்போது அண்ணன் விஜயுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார். அதனால் அவர் அந்த கட்சி பலப்பட்டு விடும் என்று சொல்லியிருக்கிறார். நான் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்தபோது அந்த கட்சிக்கு இருந்த மிக பெரிய செல்வாக்கை, மக்களுடைய கூட்டத்தை, மக்களுடைய எழுச்சியை பார்த்து 11 மேனாள் அமைச்சர்கள் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று அந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். 29 மேனாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையேற்று அந்த கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இத்தனை பேர் தங்களை இணைத்துக் கொண்ட போதும் அண்ணன் பண்டுட்டி ராமச்சந்திரனை தவிர வேறு யாருக்கும் அங்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. வாய்ப்பு வழங்கப்படாத போது ஒரு தேர்தலை கடந்த பிறகு அந்த இணைத்துக் கொண்ட அவர்கள் எல்லாம் மீண்டும் அவருடைய தாய் கழகத்திற்கே சென்று விட்டார்கள், இங்கு வாய்ப்பு நமக்கு இல்லை என்று. அதுபோல ஏறத்தாழ 53 ஆண்டு காலம் அரசியல் பயணம் செய்து இங்கு இருக்கக்கூடிய அன்புடைய தம்பிமார்கள் கூட என்னுடைய அரசியல் அனுபவத்திற்கு வயது குறைந்தவர்களாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். 53 ஆண்டு காலம் அரசியலை கடந்து 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இன்றைக்கு தன்னை மாற்று கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த கட்சிக்கு வலு சேர்த்து விடும் நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. காரணம், எந்த ஒரு இயக்கமுமே எந்த ஒரு தலைவரையும் நம்பி இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கம் என்பது அந்த அடிமட்ட தொண்டனை நம்பித்தான் ஒரு இயக்கம் இருக்கிறதே தவிர எந்த தலைவனையும் நம்பி ஒரு இயக்கம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்படி இருக்கிறது இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி எல்லாம் இளைஞர்களாக இருக்கிறீர்கள், ஏறத்தாழ 30-35 வயதை கொண்டவர்கள் தான் இந்த தாவேகாவில் நீங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்ப ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்று சொன்னால், அண்ணன் செங்கோட்டையன் அந்த மேடையில் இருக்கிற போது தம்பி தாட்டை சொன்னது போல நீங்கள் மரத்தில் ஏறிக்கொண்டு தேங்காயை பறித்துக் கொண்டு ஒலிபெருக்கி மேல் இருந்து கொண்டிருக்கிற போது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய மொழியிலே, அன்பு தம்பிமார்களே, அதுபோல எல்லாம் செய்யக்கூடாது, நீங்கள் தயவு செய்து மேடையில் இருந்து கீழே இறங்க வேண்டும் என்று சொன்ன நீங்க என்ன சொல்லுங்க, ப்ரோ கொஞ்சம் ஓரமா போங்க ப்ரோ, நாங்கள் தலைவரை பார்க்க வைப்பு பண்ண வந்துக்கிறோம் ப்ரோன்னு. இதை அவர் எப்படி சமாளிப்பார் என்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது 8 தொகுதிகளுக்கு நான் மாவட்ட செயலாளர். ஏறத்தாழ 4.5 ஆண்டு காலம் நான் மாவட்ட செயலராக பணிபுரிந்திருக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே போட்டியிடுகிற போது 9000 வாக்குகள் கூடுதலாக பெற்று நான் வெற்றி பெற்றேன். மாறாக அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்ன அண்ணன் வைகோவினுடைய சூழ்ச்சியின் காரணமாக மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணியை ஆரம்பித்து அதை அண்ணன் விஜயகாந்தனுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்கிற போது மிகப்பெரிய தோல்வியை நான் சந்தித்தேன். அப்போது நான் தெளிவாக புரிந்து கொண்டேன், தமிழ்நாட்டில் அரசியல் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான தேர்தலாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய 4 முனை போட்டி 5 முனை போட்டி என்று பேசுவதற்குண்டால் அங்கு வாய்ப்பே இல்லை. அதே போல தம்பி ஜீவன் சொல்லுகிற போது டிஎம்கே தன்னால வந்துடல, இது போன்ற 77, 81, 84, 89 போன்ற பிரச்சனை வருகிற போது அந்த இடத்துல டிஎம்கே வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னார். நான் சொல்கிறேன் ஏடிஎம்கே ரைட், அதான் ஏடிஎம்கே வச்சு வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்றார். நான் சொல்றேன் அது மாதிரிலாம் கிடையாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிற போதெல்லாம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற வேண்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற வேண்டும், மாண்புமிகு அம்மா மட்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று தொடர்ந்து வாக்களித்த மக்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள். இல்ல, உங்க கட்சி முடிவுகளை பாஜக எடுக்குதுன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அறிவாலயத்திலே தரைத்தளத்திலே கூட்டணி பேச்சுவார்த்தை, குலாம் நபி ஆசாத் அவர்கள் திரு கருணாநிதியிடத்திலே கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறார். முதல் தளத்திலே மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ மூலமாக ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் தளத்திலே ரெய்டு நடந்து கொண்டிருக்கிற போது தரைத்தளத்திலே 63 சீட்டு, காங்கிரஸ் எங்க இருக்குதுன்னே தெரியாது, அந்த கட்சிக்கு 63 சீட்டுகளை வாரி வழங்கியவர் திரு கருணாநிதி. அப்ப யார் கட்டுப்பாட்டில் யார் கட்சி இருந்துச்சு? ஒரு கூட்டம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே திரள்வது, அந்த கூட்டத்தை வைத்து நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவோம் என்று சொல்வது நிச்சயமாக ஒரு சிறுபலித்தனமாகத்தான் இருக்கும். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கட்சி, நாளைக்கு தேர்தல், நாளை மறுநாள் முதலமைச்சர் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறீர்கள். இது நிச்சயமாக நடக்காது. 5 ஆண்டுகள் முழுமையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். மக்கள் சேவை மட்டுமே என்னுடைய பிரதானமான குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் தான் பயணிப்பேன். இன்றைக்கும் சொந்த வீடு கிடையாது.
அப்படி இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறேன் என்று சொன்னால் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம வந்துட்டோம், கட்சி ஆரம்பிச்சோம், ஜெயிச்சிட்டோம், நாளைக்கு முதலமைச்சர் என்ற கட்டாயம் இருக்க முடியாது. அவர் நம்ம ஸ்ரீராம் சொன்னதை போல, காரணம் ஆர்கே நகர் தேர்தலில் விஷால்னு ஒரு நடிகர் நிற்கிறார். அவர் நிற்கிறாரு, நான் அவனை போட்டி போட போறேன், இடைத்தேர்தலில் நானும் போட்டி போட போறேன்னு சொல்றாரு. அப்போ அந்த டாஸ்க் என்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் இடைத்தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறார், அவர் மனுவை பாருங்க, அது என்னன்னு கொஞ்சம் கவனிங்கன்றாரு. என்னுடைய சிறிய வழக்கறிஞர் மூலையை வச்சு அவருடைய மனுவை காலி பண்ணி விட்டாச்சு. அவர் தேர்தலில் நிற்க முடியல. இது போல நிறைய விஷயம் இருக்குது. தேர்தல் சும்மா நம்ம கோஷம் போடுறது, ஓட்டு போடுறது மட்டுமே தேர்தல் அல்ல. திமுகவும் அதிமுகவும் பெரிய 7 மூலை வச்சுக்கிறான் ஒவ்வொருத்தரும். இதுகிட்ட நீங்க போட்டியே போட முடியாது. பயங்கரமா சூடா இருக்கும் தேர்தல். தேர்தல் ஓட்டு போடுறது மட்டுமே தேர்தல் அல்ல, வாக்கு கேட்பது மட்டுமே தேர்தல் அல்ல, மிகப்பெரிய சூத்திரங்கள் அடங்கியது தேர்தல். அதனால கிட்ட சேர்ந்து நீங்க அந்த ஹீட்டுக்கு தாங்கவே முடியாது. அதுபோலத்தான் ஸ்ரீராம் சொன்னதை போல 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் உங்களுடைய வேட்பு மனுவே ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை இருக்குமா அப்படின்னா இருக்க முடியாது. காரணம், உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலே பணிபுரியக்கூடிய மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் அங்கே ஸ்க்ரூட்னிங்கில் நாங்கள் உட்காருவோம், நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக. நம்ம ஆல்மோஸ்ட் 7 எலெக்ஷனை நானே பார்த்துருக்கிறேன். பார்ப்போம் அதில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது நமக்கு தெரியல. அதை தாண்டி 234 தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தேர்தல் வரையும் சென்று கடைசி வரைக்கும் வேட்பாளராக இருப்பாங்களானே எனக்கு தெரியாது. ஏன்னா 2006 தேர்தலில் பார்த்தவன் நான். என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றேன். இதில் தான் இதெல்லாம் உங்களை நான் பயமுறுத்துவதற்காகவோ இல்லை நீங்கள் தேர்தலில் நீங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காகவோ இல்லை, என்னுடைய அனுபவத்தினுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேர்தலையே வேட்பாளர்லாம் ஓடி போன கதெல்லாம் இருக்குது. அதனால இந்த தேர்தல் என்பது சாதாரணமாக கோஷம் போட்டு ஒரு கொள்கை ரீதியின் அடிப்படையில் அதெல்லாம் அப்புறம் கதை. யதார்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எத்தனை முனை போட்டி அத்தனை முனை போட்டி இத்தனை முனை போட்டிலாம் கிடையாது. இந்தியாவிலே எல்லா மாநிலங்களிலும் வாரிசு அரசியல் ஒன்றொன்றாக ஒழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். எத்தனை முனை போட்டியும் அல்ல, பாரிமுனையில் இருக்கிற செஞ்சாட் கோட்டையிலே கொடியேற்றுவது எங்களுடைய புரட்சி தமிழன் எடப்பாடியார் 2026ஆம் ஆண்டிலே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாபு முருகே.